நேயர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல ஒரு பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளானது ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை 3/7/2027 தமிழுக்கு பராபவ வருடம் ஆனி மாதம் 19ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களை பார்க்கலாம். இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரை, பின் மாலை 5:15 தொடக்கம் 6 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை, ஏமகண்டம் இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:57க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 10:25 வரை திருதியை திதியும் பின்பு சதுர்த்தி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 11:19 வரை திருவோண நட்சத்திரமும் பின்பு அவிட்ட நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 11:19 வரை திருவாதிரை நட்சத்திரமும் பின்பு புனர்பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானமும் பொறுமையும் தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். இதனை தொடர்ந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தோப்புகரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 19ஆம் நாள் 3/7/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். என்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்வது, வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து வீடு பூராவும் சாம்பிராணி தூவமிட்டு தீபங்கள் ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடியது. இப்போ வீட்டு முற்றத்திலே துளசி மாடம் இருந்தால் அந்த துளசி மாடத்துக்கு மஞ்சள் நீர் ஊற்றி அங்கே சாம்பிராணி தூபங்கள் இட்டு கோலமிடக்கூடியவர்கள் கோலம் போட்டு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பல்வேறு ஆலயங்களிலே இந்த சுக்கிரவார உற்சவம் நடைபெறும். மாலை வேளையிலே சுக்கிரவார உற்சவம் அந்த உள்வீதி வலம் பெறுகின்றதாகிய சுவாமி வலம் பெறுகின்ற சிறப்பான சுக்கிரவார உற்சவத்தில் நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது.
இன்றைய தினம் மாதங்கள் தோறும் நாம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி 2 பட்சங்களிலும் வளர்ப்பிறை தேய்பிறை என்கின்ற 2 பட்சங்களிலும் வருகின்ற சதுர்த்தி விரதம். இது தேய்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி விரதம். சங்கடங்கள் எல்லாவற்றையும் நீக்கக்கூடியவர் விநாயகர், விக்னங்களை எல்லாம் வேரோடு களைபவர் விநாயகர். அந்த விநாயகப் பெருமானுடைய ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்களில் நாம் கலந்து கொள்வதோடு யார் யாருக்கெல்லாம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் செல்லுகின்ற பொழுது, ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு செல்லாமல் ஒரு தேங்காய் எடுத்து சென்று விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து பலம் வந்து சிதறு தேங்காய் அடிக்கின்ற பொழுது நல்ல எண்ணங்களோடு, நல்ல மனதோடு, நல்ல சிந்தனையோடு எல்லா விதமான சங்கடங்களும், கஷ்டங்களும், துன்பங்களும், சோகங்களும், வேதனைகளும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெற வேண்டும். சர்வே ஜனாகா சுக்கினோ பவந்து, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும், எல்லா மக்களும் சேமமான வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த சிதறு தேங்காய் அடித்து பிரார்த்தனை செய்யப்படுகின்ற பொழுது விநாயகப் பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குமா. இப்போ நாங்கள் வளர்ப்புறை சதுர்த்தியிலே விநாயகருடைய பூஜைகள், வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். அதேபோல் தேய்பிறை சதுர்த்தி. இந்த வளர்ப்புறை தேய்பிறை சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம். வளர்ப்புறை என்பது அமாவாசை வந்து பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி என்று வருகின்ற பொழுது வளர்ப்புறை சதுர்த்தி. தேய்பிறை என்கின்ற பொழுது பௌர்ணமி. பௌர்ணமி வந்து பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி. இது சங்கடகர சதுர்த்தி என்று போற்றப்படுவது. விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான நாளிகேரம் என்கின்ற அந்த சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்வதும், விநாயகருக்கு விருப்பமான மோதகம், கொழுக்கட்டை, அவல், சுண்டல், பால், மாம்பழம், ராசவள்ளிக்கிழங்கு எவையெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் நிவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்வது. நமக்கு ஆலயத்துக்கு போக முடியவில்லை, ஆலயம் அருகிலே இல்லை, அல்லது அதற்கு நேரப்பழு என்று சொன்னால் வீட்டிலே சுவாமி அறையிலே பிள்ளையாருக்கு முன்னாலே ஒரு வெற்றிலை பழத்தை வைத்து சிறிது கற்கண்டை வைத்து பிரார்த்தனை செய்தாலும், ஒரு அருகம்புல்லை எடுத்து பிள்ளையார் படத்திலே சாத்தினாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே நாம் இந்த இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்து பார்க்க இருப்பது இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதி. இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதமை ஞாலத் தரம்பொருள் கண்டார் கணில். இக்குறளினுடைய பொருளாக பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதமை ஞாலத் தரம்பொருள் கண்டார் கணில். இக்குறளினுடைய பொருளாக பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.